எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான, எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட சமூக செயற்பாட்டாளர், ஒரு நட்சத்திர பேச்சாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவருக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. புறநானூற்று வீரன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், மேதகு தேசிய தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய அந்த புத்தகத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்து அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த புத்தக விஷயத்தை மட்டும் நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாம் தமிழர் கட்சியில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக இருந்தவங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவங்க, நிறைய சமூக பிரச்சனைகளுக்காக போராடினவங்க. குறிப்பாக சூழலில் இயற்கை சார்ந்த விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக குறிப்பாக சொல்லணும்னா மீனவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, அவங்க சமூகத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான தீர்வுகள் வேணுன்றதுக்காக வேண்டி போராடிட்டு இருந்தவங்க தான் அக்கா காளியம்மாள் அவர்கள். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவங்க எதனால் வெளியே வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர்களுக்கும் அந்த கட்சி தலைமைக்கும் இடையில் ஒரு மனஸ்தாபங்கள், சில சங்கடங்கள் ஏற்பட்டு அது மூலமாக அவங்க கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை பற்றி நம்ம டீப்பாக பேச வேணாம், அதுக்குள்ளே போக வேணாம். அது அவர்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம், அது போயிட்டு போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கட்சியிலிருந்து, நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் இந்த அரசியல் ஈடுபாடுகள் எதுவும் இல்லாமல், அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. இப்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அமைதியாக தான் இருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கட்சியில் இருந்தபோது அதிகமாக கட்சி அரசியல் இது சார்ந்து இயங்கிறதுனால என்னுடைய குழந்தைகளோட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் என்னுடைய குழந்தைகள், குறிப்பாக என்னுடைய மகள், அவங்களுடைய பாட்டி வீட்டிலேருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் எனக்கும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஓய்வும் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளையோட நேரம் செலவு பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய மகளும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, உங்கள் கூட இருக்கணுமா அப்படின்ட்டு. அதனால் என்னுடைய பிள்ளைகளோட நேரம் செலவிடுவதற்காகவும் எனக்கும் ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காகவும் நான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். இப்போ மறுபடியும் நேரடி அரசியல் களத்தில் இறங்கிறதுக்காக அதிமுகவில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது 2 திராவிட கட்சிகளையுமே தானே நீங்கள் விமர்சிச்சுட்டு வந்தீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அதிமுகவில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ஆமாம், ஆனால் இப்போ நான் அதிமுகவில் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கட்சியிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என் மக்களுக்கான போராட்டத்தை என்னால் போராடாமல் இருக்க முடியாது. என் மக்களுக்கு தேவையான உரிமைகளை, அவர்களுக்கான அங்கீகாரத்தை முன்னின்று வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் ஒதுங்கிக்க முடியாது. அப்போது எனக்கு ஒரு அரசியல் தளம் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் எளிய குடும்பத்திலிருந்து, ஒரு எளிய பின்புலத்திலிருந்து அவர் வந்தவர். ஒன்று அப்பனுக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன், அந்த மாதிரியான இதில் வராமல் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது அது ஒரு காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்றத்திற்கு. ரெண்டாவது காரணம், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுத்த தமிழர். அதனால் ஒரு தமிழன் தலைமையை நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் எனக்கு என் மக்களுக்காக போராடுறதுக்கும் என் மக்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்கும் எனக்கு ஒரு தளம் தேவைப்படுது. அப்படின்னும் போது இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு அக்கா காளியம்மாள் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம பேசிடலாம். சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கம்பேரிசன். இப்போ அதிமுக, திமுகன்னு 2 கட்சி இருக்குது. இந்த 2 கட்சியுமே பொதுவாக பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 திராவிட கட்சிகள் அப்படிம்பாங்க. அதாவது ரெண்டுமே பேர்லேயும் திராவிடம் இருக்குது, அவங்க ஃபாலோ பண்ணுறதும் திராவிடம் தான். அப்போ 19 2 கட்சியுமே திராவிட கட்சிகள் அப்படின்ட்டு 2 கட்சியுமே ஒரே தராசில், ஒரே சம நேர்கோட்டில் வச்சு தான் பேசுகிறவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் அந்த 2 கட்சியை சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குதா, அவங்க 2 கட்சியை சார்ந்தவர்களும் அப்படி தான் சொல்கிறாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. முதல்ல திமுக எடுத்துக்கலாமே. திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பார்த்துக்கங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ட்விட்டர் ஹேண்டில் அந்த பயோவை மாற்றுறாரு. என்னன்னு மாற்றுறாரு, பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு மாற்றுறாரு. அவர் முதல்வராக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அதில் பெரும்பான்மை சமூகத்தினர் தமிழ் சமூகத்தினர். அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக்னு மாற்றுறாரு. அது ஒன்றா. அதே மாதிரி அவர்களுடைய ஆட்சிக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாடல்னு வைக்கிறான், என்ன வேணால் வைக்கலாம், ஆனால் திராவிட மாடல்னு வைக்கிறாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீகா, ஈவேரா, இந்த தீகாவாக இருக்கட்டும், இந்த தாப்பே தீகா, நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஐயா வீரமணி, சுபவீரபாண்டியன், கொளத்தூர் மணி, ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், எக்கச்சக்கமாக அந்த கருஞ்சட்ட கும்பலே அங்கே தான் இருக்குது. அப்படின்னும் போது அந்த திராவிட அடிப்படைவாதத்தை
சும்மா திராவிடம்னா என்னன்னே தெரியாது, ஈவேரானா என்னன்னே தெரியாத மக்கள்கிட்ட வந்து அதை திணிக்கிற வேலையை தொடர்ச்சியாக யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுகவும் அது சார்ந்து இயங்கக்கூடிய அந்த கருஞ்சட்டை கும்பல்களும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து திமுக, இது ஒரு பக்கம். அண்ணா திமுக எடுத்தாங்க, அவங்க திராவிட கட்சின்ட்டு எதனால் முத்திரை அவங்களுக்கு வருது? பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிடன்றது பேரில் இருக்குது, அதனால அவங்களோட திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு வந்து எந்த சித்தாந்தத்தை கொண்டவர்களும் எங்களோட வந்து பயணிக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை இந்த திராவிடத்தை கொண்டு வந்து திணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை வாதம் எங்ககிட்ட கிடையாது. எங்களுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் நலன், நிர்வாகம், இதுதான் முக்கியம். அதே மாதிரி எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு போக்கு, இதுதான் அதிமுகவை தவிர இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிற வேலை எங்ககிட்ட கிடையாது அப்படின்ற அப்படி ஒரு விளக்கத்தை வந்து அதிமுக சைடு சொல்கிறாங்க. இது எதுவுமே நானாக சொல்கிறது கிடையாது, நான் கொடுக்குற சர்டிஃபிகேட் கிடையாது, அவங்க அவர்களுடைய கட்சிகளுக்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பேரளவில் ஒரு திராவிட கட்சின்னு வேணால் சொல்லாமே தவிர திராவிடத்தை திணிக்கக்கூடிய ஒரு இடத்த அதிமுக இல்லை அப்படிங்கிறது சித்தாந்த அடிப்படையில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. சரி, இது ஒரு விஷயம். இன்னொன்று, அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் சேரும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பூங்கொத்து முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க. என்ன புத்தகம்? புறநானூற்று வீரன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகம். இதே புத்தகத்தை நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்களா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. இதே புத்தகத்தை அவங்க திமுகவில் ஒரு வேலை சேர்ந்துருந்தாங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்தை கையில் வாங்கியிருப்பாரா அப்படின்னா 100% வாங்கியிருக்க மாட்டார். முதல்ல அந்த புத்தகத்தை அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கே அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்காது. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன் அதிமுகவுக்கு வர்றவங்க அது எந்த சித்தாந்தத்தின் பின்புலத்திலிருந்து வந்தவங்களா இருந்தாலும் இங்கே அவங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது. ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு, ஏதோ ஒரு குற்ற உணர்வு அது இல்லாமல் சித்தாந்த அடிப்படையில் அவங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது அப்படின்னா அவங்க சொல்கிறபடி எல்லாரையும் அவங்க அரவணைச்சு போகிற தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாக்கா வெளியே வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் தங்களுடைய வழக்கமான வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா தானே, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவர்களுடைய பணி எங்கே இருந்தாலும் சிறக்க வாழ்த்துகள் அப்படின்ட்டு மனதார வாழ்த்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி நண்பர்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு கும்பல் இருக்குது, ஒரு கும்பல், அது என்னன்றது உங்களுக்கு தெரியும், அது யார் உருவாக்கி வச்சிருக்கிறா, என்ன பண்ணுறான்னு தெரியும். அந்த கும்பல் வந்து இப்போ காளியம்மாள் அவர்களை கடிக்க தொடங்கியிருக்குது. என்ன அப்படின்னா, அதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்துக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அதே எடப்பாடி பழனிசாமி தான் விமர்சிச்சுட்டு இருந்தீங்கன்ட்டு ஒரு கும்பல் ஆரம்பிச்சிருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று, ஒரு கட்சியில் ஒரு ஆளுமையாக ஒருத்தங்க உருவாகி வராங்க அப்படின்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கணும். அது கிடையாது. யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்தந்த பகுதிகளில் மக்களுடைய செல்வாக்கை பிடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி கொஞ்சம் உயர்ந்து வராங்களோ அவங்களெல்லாம் இந்த கிரீஸ் டப்பாவை எட்டி வச்ச மாதிரி எட்டி வச்சு தள்ளிட வேண்டியது. நீங்கள் எட்டி வச்சு தள்ளிட்டீங்கன்னா அவங்க அப்படியே போயிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி படுத்துக்கிட்டு கம்முன்னு இருந்துருணுமா, ஐயோ நமக்கு இதுக்கு மேலே அரசியல் வாழ்க்கையே கிடையாது, நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளேயே போத்திக்கிட்டு கம்முன்னு படுத்துடணும், இல்லை நம்மளுடைய வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பம் கூட்டின்னு நம்ம இப்படியே இருந்துக்கணும், நம்ம வேறு எதுலையுமே பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு அப்படியே முடங்கி படுத்துடணுமா? ஒன்று, நீங்கள் அவர்களுடைய மதிப்பை அறிந்து அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த வேல்யூவை அறிஞ்சு நீங்கள் உங்கள் கட்சியில் தக்க வச்சுருக்கணும். அதுக்கு தான் வக்கில் இல்லை, அப்புறம் என்னது உங்களுக்கு அந்த வாய் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போது எந்த இடத்துக்கு போனால் தன்னுடைய மக்களுக்காக போராட முடியும், தன்னுடைய மக்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு எந்த இடத்த அவங்க நம்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. திமுகவை தவிர அவங்க அதிமுகவில் போய் சேர்ந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல அக்கா காளியம்மாள் அவர்கள் சேர்வதற்கான நடவடிக்கைகள் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, இது நமக்கு தெரியும். ஆனால் இதில் பெருசாக குறுக்கா வந்து கட்டையை போட்டது யார் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ட்டு ஒரு நபர், தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர், ஜான் ஆரோக்கியசாமி. ஆமாம், அவரை தான் குறுக்கு வந்து அது ஒழுங்காக அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்து எல்லா வேலையும் பார்த்தது ஜான் ஆரோக்கியசாமி தான். சரி, ஓகே, அது பழசு, அது முடிஞ்சு போன கதை. இப்போ அக்கா காளியம்மாள் அவர்கள் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க, அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்காங்க. அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க, அவர்களுடைய உயர்ந்த நோக்கம் மற்றும் லட்சியம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துகள். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி அல்லது நாகப்பட்டினம் தொகுதி, இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை அதிமுக சார்பில் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருது.
ஒருவேளை மயிலாடுதுறையாக இருந்தாலும் சரி அல்லது நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் அக்கா காளியம்மாள் அவர்களே இபிஎஸ் அவர்கள் நிப்பாட்டுறாருன்னு வச்சுங்களேன். அந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தொகுதியில் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக அவ்வளவு போராடி இருக்காங்க அக்கா காளியம்மாள் அவர்கள். அவர்களுடைய உரிமைக்காக அவ்வளவு நின்றுருக்காங்க. அவங்க கட்சியில் இல்லாதப்ப கூட அமைப்புகளில் நிறைய அமைப்புகளில் இருந்து அந்த மக்களுக்காக அவங்க போராடி இருக்காங்க. மீனவ மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அந்த தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி ஐயா இபிஎஸ் அவர்கள் அக்கா காளியம்மா அவர்கள் நிறுத்துறாரு அப்படின்னா உண்மையிலே அது ஒரு மாஸ்டர் மூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ என்னதான் போயிட்டு இருக்குது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதுல பிரச்சனை, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இந்த சீட் ஷேரிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஓரளவு செட் ஆகி அவங்க இப்போ யார் யாருக்கு எத்தனை தொகுதின்றதை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் முடிஞ்சு, அடுத்து இப்போ மதிமுகவுக்கு என்னவோ அவங்களுக்கும் செட்டில் பண்ணி முடிஞ்சு, இப்படி வேக வேகமாக அவங்களுடைய கூட்டணியோட யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்றதை ஒதுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அப்படியே கம்முனே இருக்குது. யாருக்கு எத்தனை சீட்டுன்றது இன்னுமே தெரியலையே. பாமகவுக்கு எத்தனை, டிடிவி தினகரன் அவர்களுக்கு எத்தனை, பிஜேபிக்கு எத்தனை, ஒன்றுமே தெரியலையே. அப்படியே கம்முனே இருக்குது. எப்படி என்டிஏல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சில பேர் கேட்குறாங்க. முதல் விஷயம், ஏன் இன்னும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை இன்னும் அறிவிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல. முதல்ல தேர்தல் தேதியை அவங்க அறிவிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கட்சிக்கு தான் அவங்க எத்தனை சீட்டுங்கிறத ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று மதிமுக. இப்போ உள்ள இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த சீட்டை விட சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே குறைவான தொகுதி தான் திமுக வழங்குறதா பேசப்படுது. அப்படி இருக்கும்போது சிபிஐ அப்படிங்கிற கட்சி ஓகே கொடுக்கறத வாங்கிட்டு நம்ம நின்றுக்கலாம், நமக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு தான் நம்ம தகவல் கேள்விப்படுறோம். ஆனால் சிபிஎம்மாக இருக்கட்டும் அல்லது விசிகாவாக இருக்கட்டும், இந்த 2 கட்சியுமே ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரொம்ப கொதிப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை கீழ்த்தரமாக கேவலமாக திமுக நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது அது எங்கே முட்டை போகுது, எங்கே நிற்க போகுது அப்படிங்கிறது, என்னென்ன பிரச்சனை வெடிக்க போகுதுங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் அது தெரிய வந்துடும். ஓகேவா? அதையும் மீறி திமுக கொடுக்குற இந்த ஒரு ஆஃபர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு தட்டில் ஒரு 4 காசு போடுற மாதிரி இந்தா அப்படின்ட்டு இந்த ஒரு கடைக்காரன் வடிவேலு ஒரு ஏட்டையாவாக அந்த கடைக்கு காசு வசூல் பண்ண வரும்போது அந்த கடைக்காரன் அந்த காசை அப்படி சுண்டி விட்டு வடிவேலு மிஸ் பண்ணிடுவாப்புல. என்ன ஏட்டையா ஒழுங்காக ஒரு கேட்ச் பண்ண தெரியல, இதான் அவங்க போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுருவோம். அந்த மாதிரி தான் திமுக இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை டீல் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வருது. இதையெல்லாம் வெடித்து கிளம்பி அடங்க மறுத்து அத்து மீறி ஏதாச்சும் பண்ணுவாங்களா, இல்லை சரி ஏதோ கொடுக்குறத கொடுங்கய்யா அப்படின்ட்டு வாங்கிட்டு உட்காருவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் புகைச்சல் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இது திமுக கூட்டணி. அது என்டிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 6 நாள் அல்லது 7 நாள் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அந்த தரப்புலேருந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வருது. அது என்ன மாதிரியான சர்ப்ரைஸு என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் பாசிட்டிவான ஒரு செய்தி அதிமுக என்டிஏ கேம்ப் பக்கம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ அப்படிங்கிற அந்த கூட்டணி ஒரு பிளாஸ்டான கூட்டணியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருது. அது என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறது இன்னும் சில நாட்கள்னா ஒரு 7-8 நாட்களுக்குள்ளேயே என்ன ஏதுங்கிற முழு விவரமும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. அதனால் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக 15ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்களை வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 17ஆம் தேதி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த 2 சிபிஐ விசாரணைகள் பிறகு அரசியல் களத்தில் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. என்னடா எல்லாத்தையும் பொடி வச்சு பேசிட்டு இருக்கிற, எதையாச்சும் ஒன்று வெளிப்படையாக சொல்லி தொலைடா, ஏன் உனக்கு புரிஞ்சால் போதுமா, எங்களுக்கெல்லாம் புரிய வேணாவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கே அறகுறையாக தாங்க புரிஞ்சிருக்குது, அதனால தான் நான் அப்படி பேசிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஆனால் இன்னும் வெகு சில நாட்களில் நமக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியுது. இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.